என் செல்ல குழந்தையே, நேரம் மிக மிக குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் நாளைய விடியலிலேயே ஒருவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த வேண்டிய நேரம் உனக்கு வந்திருக்கின்றது. அம்மா, இது போன்ற செய்தியெல்லாம் நீ சொல்லாதே என்று நான் உனக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன். மீண்டும் மீண்டும் இது போன்ற செய்திகளையே கொண்டு வருகிறாயே. நிம்மதியாக எனக்கு உறக்கம் வருமா? நான் யாரை நினைப்பது, எதை நினைப்பது, எப்படி உறங்குவது என்று என் பிள்ளை நீ சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் குழந்தையே, தாயானவள் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் அதில் இருக்கின்ற நல்லது உன்னை தொடரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம், உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதுமே தெளிவுபட உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது. உன் தாயானவள் சொல்லும் எல்லா சொல்லிலும் இந்த வாழ்க்கையின் பல தருணங்களை நிச்சயமாக நீ கண்டுபிடித்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் முழுக்க முழுக்க நீ சரியென உன்னை கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டிய நேரங்கள் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்திருந்தாலும் சரி, இந்த வராகியினுடைய அன்பு உன்னை கை தூக்கிவிடும் என்பது உன் நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் நீ இழந்தது எல்லாமும் ஒரு நாள் உனக்கு கிடைத்தே தீரும் என்று நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னை வாழ வைக்கும். எந்த இடத்திலும் நீ நிச்சயமாக எதையும் தொலைத்து விட மாட்டாய். உடனிருந்து உன்னை தெய்வங்கள் எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தவே துணை இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரங்களில் நீ உன்னை தேடி வரும் இந்த சந்தோஷங்களை ஒரு காலமும் கைவிட்டு விடக்கூடாது. அடுத்தது என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்ற உணர்வுகளை எல்லாமும் தாண்டி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய விருப்பங்களையே உனக்கென சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் இந்த வராகி உன் முன்னால் நிற்கவில்லை. தேவையில்லாமல் எதையும் நான் உனக்கு எடுத்து சொல்லவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு ஒவ்வொன்றையும் இனிமேல் உறுதியாக நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது நீ சந்திக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவான பல விஷயங்களை உனக்கு என்னவென்று சரியாக சொல்லித்தர வேண்டும் அல்லவா? நடந்து முடிந்ததை எதவும் யோசித்து இனிமேல் நாம் கலங்கிட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் இல்லை. உனக்கு நடப்பது மட்டும் போதும். இனி இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தோடு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்ற நேரம் கைகூடி வந்து விட்டது. எந்த நேரமும் என்னவாக மாறும், ஏதுவாக மாறும் என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பிய காலங்கள் எல்லாமும் முடிந்து இப்பொழுது உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. யாரையும் நினைத்து இங்கே நாம் வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. யாரை பற்றியும் யோசித்து இங்கே நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய நிலை இல்லை. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ உணரும் காலம், உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் நல்லபடியாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம். இனி ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கென்று நான் சொல்லும் இந்த விஷயங்கள் நிச்சயமாக புரியும். விடியும் பொழுதிலேயே நாம் ஒருவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப் போகிறோம் என்றால் இந்த இரவிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உன்னை விட்டு பிரிந்து விடுவார் என்பதுதானே அர்த்தம். அப்படியானால் உன்னுடைய மனதை நீ தயாராக வைத்திரு. உன் தாயானவள் நான் சொல்லக்கூடிய இந்த நபர் யாரென்று நீ தெரிந்து கொள்ள உன் மனதை ஆயத்தப்படுத்து. எல்லாமும் உன்னுடைய இந்த நிலையில் உனக்கு
சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் ஒருபொழுதும் நீ விட்டு விடாதே. உனக்கு நடக்கும் நிலையில் நீ இருந்து ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள துணிந்து விடு. நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். இந்த இழப்பு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு நடத்தும் என்பதனை மறக்காதே. மேலும் மேலும் நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றிலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலம் நீ எதையோ யோசித்து வருந்தினாய், எதற்கெல்லாமோ பதறினாய். ஆனால் இந்த விஷயம் புரியாமல் தான் நீ கலங்கினாய் என்பதுதான் உண்மை. இனிமேலும் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை வேதனைக்கு ஆளாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, முதலில் ஒரு விஷயத்தை எப்பொழுதும் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற, நம்மை நம்புகின்ற சில உறவுகளை நாம் எக்காரணத்தை கொண்டும் கைவிட்டுவிடக்கூடாது. அதே நேரம் நம்மீது உண்மையான அன்பு கொண்டு நம்மை தேடி வருகின்ற இந்த மனிதர்களை எக்காரணத்தை கொண்டும் நாம் ஏமாற்றிவிடக்கூடாது. இவர்களுக்காக ஒரு சில விஷயங்களை உனக்கு இழக்க வேண்டிய கட்டாயம் வந்தாலும் அதை நீ இழப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக உயிரையே கொடுக்க துணிந்த இவர்களுக்காக அவர்கள் விரும்புகின்ற ஒரு விஷயத்தை நாம் செய்வதனால் எந்த தவறும் இல்லை அல்லவா? சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்காகத்தானே நான் உன் முன்னால் வருகிறேன். அப்படியானால் நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அடுத்த அடியை இந்த வாழ்க்கையில் நிம்மதியாக நீ எடுத்து வைக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்காக என் பிள்ளை பட்ட பாடுகள் எல்லாமும் போதும். தவறே செய்யாமல் தண்டனையை தலையில் தூக்கி சுமந்தது எல்லாமும் போதும். உன்னை குறை சொல்ல இங்கு யாரும் உத்தமன் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உன்னை குறை சொல்கின்ற யாருக்காகவும் நீ உன் நிம்மதியை கெடுத்து கொள்ளாதே என்றும் உனக்கு சொல்ல இந்த வராகி நான் இருக்கும் பொழுது நீ எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் மிகப்பெரிய புரிதலோடு நீ இருக்க வேண்டும் அல்லவா? இதை என்றும் என்றென்றும் நடத்திவிட என் பிள்ளை நீ கவனமாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கான தேவைகளை எல்லாமும் இது எடுத்து சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான ஒன்றை உனக்கு நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவான பல விஷயங்களை நான் எப்பொழுதும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்போது உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நீ முதலில் புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த விஷயங்களினாலும் என் பிள்ளை நீ கலங்கிவிட மாட்டாய். எந்த தருணங்களினாலும் என் பிள்ளை நிச்சயமாக நீ வருந்திவிட மாட்டாய். உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் போல உனக்கு நல்லதை நான் நடத்தி சொல்ல வரும் இந்த வேளையில் என் பிள்ளை எதையுமே நீ யோசித்து கலங்காதே. வராகி என்பவள் சொல்லக்கூடிய காரியம் முக்கியமான காரியமாக இருக்கும் பொழுது அதை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் சொல்ல ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் நீ மீட்டெடுத்து விட வேண்டும். அதே நேரம் உன்னை விட்டு செல்லும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ நிறுத்தி விடாதே. இதற்காக நீ ஒருபொழுதும் உன்னுடைய மனதை வருத்தி கொள்ளாதே. நடப்பதை எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நான் எடுத்துச் சொல்ல உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்றால் இந்த இழப்பு உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறது. இந்த வாழ்க்கையில் நீ வேண்டாம் என்று நினைத்த ஒன்று சில காலமாகவே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த விஷயத்தை என் பிள்ளை
இனிமேல் தவிர்க்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த விஷயத்தை தவிர்த்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ பெற வேண்டும் என்பதுதான் உண்மை. அப்படியானால் முதலில் இது உன்னை விட்டு நிரந்தரமாக செல்ல வேண்டும். உன் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக இந்த விஷயம் பிரிய வேண்டும். அது மட்டும் சரியாக நடந்து விட்டது என்றால் அதன் பிறகு நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை யார் நினைத்தாலும் தட்டிவிட முடியாது. நீ யோசித்தது போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கென நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள். நம்மை எந்த ஒரு நிலையில் இந்த மனிதர்கள் பார்க்க நினைத்தார்களோ அந்த நிலையில் நீயும் பார்க்கும்படி செய்து விட்டாய். இதற்கு மேலும் இதை நீ விட்டுவிடக்கூடாது. இதற்கு மேலும் என் பிள்ளை இதையெல்லாமும் நீ யோசித்து கொண்டிருக்கக்கூடாது. நடக்கும் நன்மைகளை உணர்ந்து நீ வாழக்கூடிய காலகட்டம் இது. உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்களை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ உனக்கான நன்மைகளை இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்காகத்தான் உன் தாயானவள் இதை செய்ய துணிந்து விட்டேன். இந்த இழப்பு உன் வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமுமே இனி உன் கண்களுக்கு என்னவென்று தெரிய வரும். அதனால் இதனை நீ தெரிந்து புரிந்து உணர்ந்து வாழ வேண்டிய காலகட்டம் இது. அத்தனை நிலையிலும் உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இது மட்டும் உன்னை விட்டு பிரிந்து விட்டது என்றால், இவர்களுக்கு மட்டும் நீ நினைவு அஞ்சலி செலுத்தி விட்டாய் என்றால் நிச்சயமாக நடக்கும் எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்துவிட முடியும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ இனிமேல்தான் கண் திறந்து காண்பாய். உன் கண்கள் மூடி இருக்கிறது. உன்னை கண் திறந்து எதையும் பார்க்க விடாமல் இவர்கள் செய்து விட்டார்கள் என்பதனைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை உனக்கு புரிய விடாமல் செய்ததே இவர்கள்தானே. யார் தெரியுமா? உன் கண்களை மறைத்தது என்ன தெரியுமா? எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சக்தி உன்னை தேடி தேடி வந்து மேலும் மேலும் உனக்குள் பல தீய விஷயங்களை கொடுத்தது உண்மையல்லவா? உன்னோடு பேசுகின்ற மனிதர்கள் எப்பொழுதுமே உன்னிடத்தில் தேவையற்ற விஷயங்களை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் முழுக்க முழுக்க உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களைத்தான் துருவி துருவி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய சில உண்மைகளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த எதிர்மறையான விஷயங்கள் உனக்குள் இருக்கும் வரை எந்த வகையிலும் உனக்கு நல்லதை நடத்த யாரும் இங்கு அனுமதிக்கப் போவது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாமும் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் காலகட்டம் இது. உனக்காகவே இந்த வராகி உன்னை தொடர்கிறாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. நடக்கும் நன்மைகளுக்கு கட்டுப்பட்டு நீ நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை தொடரும் உண்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. விடியும் பொழுதில், அதாவது இன்று இரவு உறங்கி நீ காலை விடியும் பொழுதிலேயே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள், உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற கர்வம், உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் என்று இவை எல்லாவற்றையும் வேறறுத்து நீ நல்லதை பெற்றுவிட்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லதை உருவாக்கி தருவதை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை கொடுப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் உணர்த்திவிட வேண்டும். அதிர்ஷ்ட காலத்தை என்னவென்று நான் உனக்கு புரிய வைக்க வேண்டும். இனி நடக்கும் நன்மைகளை எல்லாமும் நான் என்னவென்று உனக்கு சொல்லி உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதுதானே இந்த தாயினுடைய உண்மையான ஆசீர்வாதங்கள். இனி எல்லா இடத்திலும் நீ யார் என்று உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை தட்டிக்கே.
உன் மனசாட்சியிடம் கேள். எத்தனை விஷயங்களை நீ நல்லதாக நடக்கக்கூடியதை உன்னுடைய எதிர்மறை சிந்தனைகளினால் நீ விட்டுவிட்டாய் என்பதனை ஒரு முறை சிந்தித்துப் பார். நிச்சயமாக உனக்கே புரியும் நீ செய்த தவறுகள் எல்லாம் என்னவென்று. எந்த இடத்தில் எல்லாம் நீ எதையெல்லாம் விட்டாய் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் வரை உனக்கு நடப்பது எல்லாமும் இனி சரியாக நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நிச்சயமான மனநிலையோடு நீ வாழ்ந்து காட்டினாயானால் இனி உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நீ தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ இழந்துவிடக்கூடாது. உனக்கு நடக்கும் நல்ல நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி ஒட்டு மொத்தமாக நீ விரும்பிய அத்தனையையும் உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அம்மா சொல்வது போலத்தான் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் எதையோ யோசித்து கொண்டும் எதையோ சிந்தித்து கொண்டும் என் பிள்ளை தேவையற்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் தொலைத்து கொண்டிருந்தாய் என்பதனை முதலில் மறக்கக்கூடாது. நான் இருந்து தருவதை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ மாற்றிக்கொண்டு வர வேண்டும். காரணமில்லாமல் எந்த இடத்திலும் யாரிடத்திலும் தேவையில்லாமல் வார்த்தைகளை மட்டும் கடத்தி விடாதே. வாழ்க்கை முழுமைக்கும் வருந்த வேண்டிய நிலை வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் இனிமேல் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற நேரம் உனக்கான தேவைகளையும் அது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகியானவள் உனக்கென எல்லா விஷயங்களையும் சரிவர நான் சொல்லிக் கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரம் இனி உன்னை ஆட்டி படைக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ விட்டு விடாதே. உன்னை தொடர்ந்து வரும் எந்த ஒரு உண்மைகளையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்கள் நல்ல புரிதலை கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ அடியெடுத்து வைக்க வேண்டும். அத்தனையிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை புரிந்து கொள். அத்தனை விஷயங்களிலும் நீ தெளிவோடு இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள். அது போதும். சரியானது உன்னை தேடி வரும்போதும் தெளிவானது உன்னை தொடரும் பொழுதும் நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையை உனக்கென சொல்லித்தரும் பொழுதும் இவை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நானாக இருக்கும்போது என் பிள்ளைக்கென நான் எல்லாவற்றையும் செய்து தர வேண்டும் அல்லவா? அதனால்தான் இப்பொழுது உனக்குள் நேர்மறையான சிந்தனைகளை விளைத்து உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை நான் வெளிக்கொண்டு வர முடிவெடுத்து விட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் இந்த காலம் உனக்கான எல்லா விஷயங்களும் முழுமையான எண்ணங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வரக்கூடிய நேரங்களில் உனக்கு எல்லாவற்றிலும் நிலையான ஒரு புரிதலும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனை நிலையிலும் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாமும் மீட்டெடுக்க இது ஒன்றே வழி. இந்த எதிர்மறையான விஷயங்கள் உனக்குள் இருந்து வெளியேறினால் மட்டுமே உனக்குள் நல்ல காரியங்கள் நடக்க தொடங்குவதை உன்னால் கண்கூடாக காண முடியும். எதற்கும் அவசரப்பட்டு விடாமல், எதற்கும் நீ எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் நீ செய்ய முடிவெடுத்து விடு. உனக்கான நேரங்கள் இனி உன்னை எப்பொழுதுமே காத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நேரங்கள் எப்பொழுதும் நிச்சயமாக உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கலங்காதிரு என் குழந்தையே. எதிர்மறையான எண்ணங்களுக்குத்தான் என் பிள்ளை நீ விடியும் பொழுதில் கண்ணீர் அஞ்சலி செலுத்துவாய். உனக்குள் உன்னையை அறியாத ஒரு புத்துணர்ச்சியை நீ புரிந்து கொள்வாய். உன்னை விட்டு விலகும் எல்லா விஷயங்களும் உனக்கானவை அல்ல என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கும் என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும். தெய்வம் துணை இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ அஞ்சிவிட வேண்டாம் என்பதனையும் முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கிறேன் உனக்காக. என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.